நீட் என்பது ஒரு அரபிக் கடலையே வந்து கடக்கிற மாதிரி, இந்தியன் ஓஷனையே கடக்கிற மாதிரி, இது வந்து அந்த காலத்துல கோல்ட் டிகர் மாதிரி எல்லாரோட ஏம் வந்து படிச்சா நீட் எக்ஸாம் தாவும். எப்படி ஒருத்தர் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா ஆவாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதை தவிர்த்து இப்ப பிஜி நியூராலஜியில வந்து அவங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எப்படி நிறைய பேரை கேட்டீங்கன்னா நாங்க நியூரோ சர்ஜன் ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை நீங்க எலாபரேட்டா இப்போ நீட் அதாவது எந்த ஒரு நுழைவுத் தேர்வுமே எதை சோதிக்கிறது என்று நம்ம மக்கள்ல நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, ஒருத்தரோட இன்னேட் இன்டெலிஜென்ஸை தான் நுழைவுத் தேர்வு சோதிக்குதுன்னு நினைப்பாங்க. அனைத்து நுழைவுத் தேர்வுகளும், அதாவது நீட்டுன்னு இல்லை, இது இன்ஃபேக்ட் ஈவன் 12th எக்ஸாம் கூட எதை சோதிக்குது, 12th மார்க் எதை வந்து வெளிப்படுத்துதுன்னா, ஒருத்தரோட டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க். இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து 11th வந்து பாஸ் ஆகிற அளவுக்கு ஒருத்தருக்கு மெமரி பவர் இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிற அளவுக்கு ஒருத்தருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னா, அந்த நபர் வந்து தினமும் 6 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் ஒரு வருடம் முழுவதும் படித்தால் நீட்ல 600 மார்க் எளிதாக பெற்று மெடிக்கல் சீட்டு வாங்கிடலாம். நீட் என்பது வேற கொஞ்சம் சிலபஸ் இருக்கு, அதுக்கு வேற நூல்கள் இருக்கு. ஆனால் அது என்ன நூல் என்றாலும், அது என்ன பாடத்திட்டம் என்றாலும், தினமும் 6 முதல் 8 மணி நேரம் வரை படித்து வருடத்துக்கு 300 நாட்கள் படித்தால் அது எந்த தேர்வு என்றாலும் எளிதாக தேர்வாகி விடலாம். மெமரி இந்த இதே மெத்தட வந்து இப்ப பிஜிக்கும் அப்ளை பண்ணலாமா? பிஜிக்கும் அப்ளை பண்ணலாம் சார்.